தெரிஞ்சடா நடக்காத ஒண்ணு நடந்தத சொல்லி உன் பொண்டாட்டியை வச்சு இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிருக்கிற. பொண்ணு அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், காசு பொருள் வேற வாங்குற. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? ஏன் புருஷனை கேவலமா பேசுறீங்க? வீட்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப் டேய். உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் நிஜமா பாதிக்கப்படுற பொண்ணுங்களை கூட நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. இந்த மாதிரி ரோட்ல யாராவது பார்த்தா பாவமா இருந்தா ஹெல்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கத்திட்டு இப்படி அசிங்கமான வழியில தான் நீங்க சம்பாதிக்கணுமா? முடியாது சார். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடிக்கும். ஒரு பழியை அடுத்தவங்க மேல ஈஸியா தூக்கி போட்டுறலாம். ஆனா அதுக்கான விளைவு எல்லாருக்கும் எப்படி இருக்கணுங்கிறத யோசிக்கணும். என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? தப்பு இல்ல. அவர் என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கவும் இல்ல. அண்ணே, உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்ல அண்ணே. இல்ல, நாங்க எந்த தப்பு செய்யாமலையே 3 லட்சம் ரூபாய் திருடிட்டோன்னு எங்க மேல பழி போட்டாங்க ஐயா. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு, பாரு தம்பி. யார முறைக்கிறா? பணத்தை திருடலீங்க ஐயா. ஆனா இவங்க 2 பேருமே எங்க மேல பழிய போட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன சார் பண்ணாது? நான் பண்ணவே இல்ல சார். என்ன பண்ணாது? இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. ஏய், போய் சொல்லாதடா. நீங்க தான பணத்தை திருடுனீங்க. டேய், திருடி இருந்தா அவங்க எப்போ ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்களாடா? அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவுல உனக்கு இல்ல. அந்த அறிவு யோசி. முட்டாப்பே யோசிக்காத. முட்டாப்பே சரி முட்டாப்பே. பா, இந்த உண்மை இவங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் அவங்களை இங்க கூப்பிட்டு வந்து இவ்வளவும் பண்ண. என்ன இருந்தாலும் இவன் கூட பிறந்தவன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அப்படி பேசினேன். நல்லவதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. சூப்பர் முத்து. அழகா பிளான் பண்ணி அவங்க வாயாலேயே உண்மையா வர வச்சிட்டீங்க. மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். கிளம்புங்க. இனிமே கண்ணு முன்னாடியே வராதீங்க. கெட்ட பேர் எடுத்து கொடுத்தியோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். சூப்பர் முத்து. பிரச்சனை சூப்பரா சால்வ் பண்ண. நீ முதல்ல இந்த ஐடியா கொடுக்கறத நிறுத்து. இந்த நாயால தான் மாப்ள நான் பார்த்தேன்.